கண்ணா நீ ஸ்கிரீன் ஷேரிங் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. Should I also on that Facebook live, Akka? No, right? Yeah, people who are there also will be there. Okay. Okay. Fine. We'll go live. Yes. Yeah. So I should also click live is what I'm asking, Akka. அக்கா நானும் லைவ் கிளிக் பண்ணுங்களா? No, you need not to do anything. I'll just do that. Yeah. Okay. அறிவு மாற்றும் நேயர்களுக்கு வணக்கம். இல்ல கண்ணா, you just be there. That's fine. ரெண்டு டைம் கேட்டுச்சு. ஸோ அதான் ஐ ஹவ் ஜஸ்ட் பாஸ்ட் இட். ஓகே, வணக்கம் அறிவு மாற்றும் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி ஸ்பெஷல் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு I think there is an issue. Okay. So இன்னைக்கு மிஸ்டர் லியோ ஆகாஷ் ராஜ் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்றத அவருடைய ஃபேஸ்புக்ல போய் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர் என்ன மாதிரி வச்சிருக்காரு, ஏன் வச்சிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேம் வச்சிருக்காரு. அது எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முக்கியமா தோணுச்சுங்க. அந்த விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸோட ஆடை ஆகட்டும், ஆசை ஆகட்டும், இல்ல அச்சாணி ஆகட்டும், இல்ல வந்து யூனோ வேற வெவ்வேறு பெயர்கள், அழகு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் ரொம்ப அழகான ஒரு பேர் வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ லியோ ஆகாஷ் ராஜ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. பேர்ல மட்டும் லியோ இல்லைங்க, ஆளும் வந்து கொஞ்சம் அவருடைய வேலையில லியோ மாதிரி தான் இருக்காரு. அதுதான் நம்ம சொல்லணும். we are glad to have you லியோ ஆகாஷ் ராஜ் today. இவர் வந்து
எஸ். சோ இன்னைக்கு நாம லியோ ஆகாஷ் ராஜ் கூட அந்த பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, குட்டி குட்டி ஹார்ட்ஸ், குட்டி குட்டி விஷயங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அவர் மூவ் பண்ணாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ எஸ் லியோ, வணக்கம். Vanakkam Akka. Thank you so much, Akka, for having a. So, first of all, so thanks for having a very detailed info on what we do. So, அது எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு when you say names and also very 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 happy to be here. ஓகே. ஐயா லியோ வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க உங்களோட பயணங்கள் பார்த்தேன். பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நிறைய இடத்துல வந்து யூ யூ ஹாவ் கிவன் டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து யூ ஃபெல்ட் லைக் ஓகே இட் இஸ் பெட்டர் டு கோ வித் நேம் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்களுடைய காலேஜ் லைஃப்ல இருந்தே யூ ஹாவ் சம் ஏன்னா ஒரு ஒரு சோஷியல் தாட்டோட, ஒரு சோஷியல் திங்கிங்கோட ஒவ்வொரு விஷயமும் அவர் டிஃப்ரெண்டா செய்வார். எப்படி செய்வார்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா ஒரு தன்னோட விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவாங்க. இவர் வந்து தன்னுடைய ஒரு வருஷம் ஃபுல்லா என்னோட ஆனுவல் ரிப்போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து கொடுத்தாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து அழகுக்கு ஒரு இன்விடேஷன், பிளஸ்ஸியோட பர்த்டே இன்விடேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட நம்மளுடைய லியோ வந்து ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா செஞ்சு அவர் ஒரு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டே வருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து லியோ தெரியும். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் சி அவரு எப்படி வந்து அந்த பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாருன்றது அவர்கிட்ட கேட்போம். Sure, Akka. So first of all, Pretty Little Hearts as an organization அப்படின்னு சொல்றது பதிலா it's something very close to my heart of an identity of a Leo அப்படின்னு சொல்லலாம். So நீங்க சொன்ன மாதிரி I've given lot of try. Have given lot of try from the start. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு லைக் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் எங்க ஃபிட் ஆட் இன்வேரியபிளி வாட் ஹேப்பன் அப்படின்னா, லைக் when you come to school it's always about academics தான். ஸோ அகாடமிக்ஸ்ல நம்மளால ஃபிட் ஆக முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் குட் அட் அகாடமிக்ஸ். பட் ஆஸ் எப்படி சொல்றது, ஐ வாஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் பீப்புள். ஏதாச்சும் ஒன்று நல்லது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் டாக்கிங் டு பீப்புள் இன் பர்சன். ஸோ நான் எனக்கான பிளாட்ஃபார்மை பேசுறதுக்காக தேடும் போது என்னாச்சு அப்படின்னா, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் people in that age to talk properly. அப்ப எல்லாருமே ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க. they has got some profile for themselves to talk. So அதனால யார்கிட்ட பேசுது அப்படின்னு தெரியாதப்போதான் I started talking to people who were there in and around me. எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, லைக் ஒரு கடைக்கு போனா ஷாப்ல பேசுறது. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு காமன் மேனுடைய ஸ்பீக்கிங் தான் எனக்கு இருந்துச்சு, தவிர அந்த ஸ்டேஜுக்கான ஸ்பீக்கிங் எனக்கு சுத்தமா இல்லாம போச்சு. ஸோ அந்த காமன் மேனுக்கான ஸ்பீக்கிங் நம்ம ஸ்டேஜ்ல கொண்டு போய் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இட் ஆல் ஸ்டார்டட். So that's how the journey of Leo actually started to people. So அதுக்கப்புறம் அது என்னவா மாறுச்சு அப்படின்னா, நான் முட்டை உரிப்போம். பேசிக்கலா முட்டை உரிப்போம் அப்படின்னு செஞ்சு என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அங்கிள் இருந்துட்டு அவர் வந்து HIV அஃபெக்டட் குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுவாருன்னா, எவ்ரி சாட்டர்டே முட்டை உரிச்சு கையில கொடுப்பாரு. ஸோ when he actually used to give egg to the people, அதுக்கு முட்டை உரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு பர்சனா தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியுமே. ஸோ டியூரிங் மை 8th standard or 9th standard ஐ நாட் வெரி ஷுர், நாங்க போயிட்டு ஒரு 300-400 முட்டையை உரிக்கணும். ஸோ 600 லைக் 300 to 400 எக் வந்து முட்டையை காலைல ஒரு 4 o'clock அவர் சுடிச்சு மேன் கைண்ட். அது ஒரு பெரிய ஜாலியா பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எப்படின்னா, நான் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு பர்சன். எனக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஐ ஃபிளக்சுவேட் நான் சொல்ல மாட்டேன். ஹார்ட் இதுல ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப ஆசையா இருப்பேன் நான். ஸோ ஹார்ட் எது ரொம்ப டீப்பா கனெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் எனக்கு எஜுகேஷன் ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்பினதுனால நீமோ எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ ஸ்டார்டட் வித் சம்திங் கால்ட் நீமோ எஜுகேஷனிஸ்ட். ஸோ நீமோ எஜுகேஷனிஸ்ட் பேசிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வீட்டு பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மில்க் பிஸ்கெட் பாக்கெட்டும் அப்புறம் ஒரு லைக் மை மாம் வில் ப்ரிப்பேர் மில்க் எல்லாருக்கும் கொடுத்து சொல்லி தரதுதான் அதனுடைய ஒரே மோட்டோ வந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு எல்லாருக்கும் எஜுகேஷன் சும்மா நைட் டியூஷன்ஸ் மாதிரி ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு எண்ணம். வீட்டுல வந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ மேல போயிட்டு அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் இது ஒரு நீமோ எஜுகேஷன் சீஸ்டர்ஸ் குரூசேடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன். அதுல நான் மட்டுமே ஃபவுண்டர், நான் மட்டுமே பிரசிடென்ட், நானே வாலண்டியர், எல்லாமே நான் ஒருத்தமா. வீட்டுல எனக்கு என் தங்கச்சி இருப்பா. ஓகே. ஸோ எஜுகேஷனா ஃபர்ஸ்ட் ஒரு ரெவல்யூ லைக் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு எல்லாரும் மாதிரியும் நானும் நம்பி ஐ வெண்ட் இன்டு தட். ஸோ எங்க வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 பசங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் 45 people when I closed the center. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்குள்ள வரும்போதே ஐ வாஸ் இன் a very clear vision of doing something very concretely with young community of people. ஸோ என்னை சுத்தி எப்பவுமே what I believed very strongly was லெட் லவ் ரூல். நான் இப்ப நான் டிஃபைன் பண்ண டேர்ம்ஸ்க்கு அப்ப எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தெரியும், நம்ம எதை செஞ்சாலும் ஒரு பர்பஸோட செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ பர்பஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னும் போது அதுக்கான இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சு பர்பஸ் யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தேடிட்டே இருக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்ட் அவுட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கூல் காலேஜோட ஸ்டார்டிங்ல இட் இஸ் லைக் சிமியோன், ராசிக், இவங்கலாம் வந்து ஐ ஃபவுண்ட் இட் இன் early days பண்ணோம், அதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் என்னுடைய ஸ்பீச்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் எப்பவுமே விட்டதில்லை. ஸோ ஐ மேக் ஷூர் தட் ஐ வாஸ் ஆல்வேஸ் டாக்கிங். ஸோ அதான் காமன் மேன் என்ன கத்துக்கிறனோ அதை கொண்டு போய் நான் ஸ்டேஜ்ல பேசுற ஒரு பர்சனா இருந்தேன். ஸோ தென் பிரிட்லெட்லாச் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப கரெக்டா செட் ஆன மாதிரி தோணுச்சு. பீப்புள் என்னால உள்ள கொண்டு வர முடிஞ்சிச்சு, யங்ஸ்டர்ஸை மட்டுமே உள்ள கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ அவங்கள மட்டும் வச்சு ஒரு இண்டிவிஜுவல் வாலண்டியருக்கு அவங்களுக்கு இருக்கிற பேஷனை நோக்கி அவங்களை செலுத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் Pretty Little Hearts. So that's how it all formed. Sorry if it was very detailed. No, it is better. It is good to have like that. ஏன்னா this is what we want. We wanted to know, and also I saw that you wanted to be a speaker. எல்லா இடத்துலயுமே வந்து I could see that wherever you got an opportunity you were able to go and present yourself and you wanted to speak. அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா ஆகட்டும், இல்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறதா ஆகட்டும், அது ஐஐடியா இருக்கலாம், இல்ல SRM இன்ஸ்டிடியூட்டா இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எந்த விஷயமா இருந்தாலும் you were always there to make sure that you reach to the people. And the way IIT la you presented the Pretty Little Hearts வந்து was like wow, அது எப்படி அந்த அழகுன்ற ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பிரசன்ட் பண்ணிருந்தீங்க நான் நினைக்கிறேன். There was one slide where you were in the front side and back side there were 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் காமிச்சிச்சு. So yeah, so I could just make that I was so happy. இவர் வந்து பண்ற எல்லா விஷயத்தையுமே வந்து he is trying to take to the people and reach it in the right way அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. Yeah, thank you Akka. So with IIT, okay, if you're mentioning, Pretty Little Hearts didn't have a format of doing stuff like, see, we are all 25, 24 and 24 less people in the complete organization. எங்க ஆர்கனைசேஷன்ல யாருமே 24 வயசுக்கு மேல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் எங்க ஆர்கனைசேஷனோட செட்டப்பே. keep it founder, president, treasurer or any person you come, they're around 24, not more than that. ஸோ எங்களுக்கும் பேசிக்கா ஒரு எக்ஸ்போஜரோ இல்ல லேர்னிங்கோ எதுவுமே இல்லாம இருந்துச்சு. பட் we are very particular in one thing, which is we learn from ourselves-ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். We are open for any suggestions. Like யாரு வேணாச்சும் என்ன வேணாச்சும் சொன்னா we are ready to take it up. But the point is we don't want to get ourselves moved away by the recognitions that we get, and moved away by applauses we get, and moved away by the criticism we get. So இந்த 3 ஃபேக்டர்ல ரொம்ப 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 தெளிவா இருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்டெடியா ரொம்ப ஸ்லோவா ஆர்கனைசேஷனல் growth விட நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட growth தான். நான் எல்லாருக்கிட்டையுமே நான் வாலண்டியர்ஸ்னு சொல்ல மாட்டேன். என்னோட பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நான் வளரணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்றதுதான். ஸோ ஆர்கனைசேஷன் ஹஸ் grown to a level but the volunteers has not grown அப்படின்னா it back again come to a political setup. அப்படிதான் அது நடக்குது. So I don't want that to happen. An individual person should have his own calling towards what he wants to do, and he should fix himself to do something.
So if you want to define Pritlet Labs is an organization which is trying to find youngsters with individuality and giving them the platform to pursue towards it with togetherness. ஸோ இப்போ என் ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் டக்குன்னு என்ன சொன்னது, நான் பர்சனலா ஃபேஸ் பண்ண விஷயம் ஃபர்ஸ்ட் பிரிட்லெட் ரோட் சைடு. ஸோ அவங்க புதுசா ட்ரெஸ் எடுத்து தரும்போது அவங்க ட்ரெஸ் தூக்கி போட்டாங்க என் கண் முன்னாடியே. தே ஜஸ்ட் த்ரூ த ட்ரெஸ். அப்போ நான் ஐ வாஸ் அரௌண்ட் 19 அப்போதான் 19 to 20 இருப்பேன். எனக்கு சல்லுன்னு ஒரு கோவம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம போய் அவனுக்கு ஒண்ணு கொடுக்குறோம், அவன் வாயில வேணான்னு சொல்லலாம், ஆனா அவன் தூக்கி போடுறான், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. மேபி த ஏஜ் ஃபேக்டர் இஸ் வாட் ஐ எம் டாலிங். அப்ப ஒரு மாதிரி இங்க எல்லாம் சம வலி, நைட்ல எனக்கு சம டிஸ்டர்பியஸ் இருப்பேன். சொட்டை ஆயிடுச்சு பாருங்க, இப்போ ஃபுல்லா ஏர்லாம் போச்சு, ஏர் லாஸ். ஸோ எக்ஸாக்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. அப்புறம் நான் திருப்பி அவங்க கிட்ட போய் கேக்குறேன், எதுக்காக நீ என்னோட ட்ரெஸ் தூக்கி போட்ட அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல சார் எனக்கு வந்து சாப்பாடு தான் இன்னைக்கு செம பசியா இருந்தேன், நீங்க வேற எதுவும் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்க, அப்ப எனக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நோ சோ கால் சோஷியல் ஒர்க்கோ இல்ல supporting a person is not something giving them whatever we have அப்படின்றது இல்ல. That can be n number of huge things that you are ready to give, but giving him what he needs is what is social work அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒரு நிறைய விஷயம் இருக்கு, நான் திருப்பி அவன் மேல டம்ப் பண்றது பேரு அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அவனோட நெசசிட்டி வேற எங்கேயும் இருக்கு. அப்ப அந்த 19 வயசுல எனக்கு ஃபுட் தான் பெரிய பேசிக் நீட் அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியாது. பட் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம சாப்பாடு தரோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ரெண்டாவது, ஐ நெவர் வாண்டட் டு பி யூனிக். அகைன் ஐ எம் டெல்லிங், இது நிறைய பேர் எனக்கு இல்ல நீங்க சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க அப்படின்னுவாங்க. பட் ஐம் அகைன் டெல்லிங், ஐ நெவர் வாண்டட் டு பி யூனிக். See, the platform that I chose is not to show my uniqueness, is not to show my, see, when I want to become a professional entrepreneur or I want to become somebody who is speaking, I can be unique. But the field I have chose is something to be for mankind. மேன்கைண்ட்ல நான் யூனிக்கா இருந்து என்ன பண்ண போறேன்? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பீங் யூனிக் இன் மேன்கைண்ட். சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னா, சாப்பாடு எல்லா ஆர்கனைசேஷனும் தராங்க, மெனி ஆர்கனைசேஷன் ஆர் கிவிங் ஃபுட். சோ நீங்க எதுக்கு லியோ மறுபடியும் நீங்க டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, லியோ ஏன் டச் பண்ண, ட்ரெஸ் வேணா தூக்கி எடுத்து அப்ப லியோ தான் அதை செய்யணும். சோ ஐ காட் இம்பாக்டட் பர்சனலி வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹீ த்ரோயிங் ட்ரெஸ் ஆன் மீ. So I need to answer him, no, because many organizations are doing it. I cannot wait on it. So அப்படி இருக்கும்போது I made sure, okay, நம்ம சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லி, சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி, many organizations like ஸ்னேஹாக்கோட ஃபுட் பேங்க் எடுத்துக்கோங்க, இல்ல you take no food wastage. So there are many organizations who work specifically on food alone. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு இஷ்யூ எடுத்து ஒர்க் பண்ணலையோன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக் நான் ஸ்பெசிஃபிக்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட ஒன்று கேட்டாங்க, நம்மளால செய்ய முடியும், நம்ம செய்யறோம். So I started with 13 daily food feed பண்றோம். ஒரு around 65 to 70 people daily food feed பண்ணுவோம். So 3.5 years continuously we are feeding people. So இது மறுபடியும் feeding people எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, நீங்க இதை சோம்பேறி ஆக்கிடுறீங்க, நீங்க இந்த சமுதாயத்துல வந்து ஒருத்தர் பெரிய வேலை கொடுக்காம ஆக்கிடுறீங்க, நீங்க அவங்கள வந்து அழிச்சிடுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் சொன்னாங்க. I was very particular. வேலை குத்து மட்டும் நான் என்ன உருப்பிட்டேன், நானும் ஒன்றும் உருப்பு இல்லை. So whenever it comes to work or serve people, we have lots of this logical questions coming forward. So I don't want to answer that first logical question. And second thing to say, we named it as Annam. So what does this Annam particularly mean is very simple. To provide food to the people. ஆனா இந்த ஃபுட்டை நாங்க என்னவா பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் சாப்பாடு தரதா சத்தியமா நான் பார்க்கல. We don't give food for everybody. பண்ணேன் வண்டலூர் மறைமல் நகர்ல அந்த 63 பேருக்கு மட்டும் டெய்லி இரவு உணவு வழங்குறது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு ஒர்க். அது ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்கிரீன் பண்ணும்போது நான் போய் சொன்னோம், தம்பி நீ வேலைக்கு போகணும்டா, நீ எதுக்கு வேஸ்ட் பண்ற, நீ வேலைக்கு போனா நீ உருப்பிடுவாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என் பேச்சே கேட்கல. அப்புறம் போய் என்ன சொன்ன, தம்பி நீங்க ஸ்கூலுக்கு போகணும்டா, தங்கச்சிமா நீ ஸ்கூலுக்கு போகணும்னு அவன் கேட்கல. சார் நீங்க ஏன் சார் உங்க பொண்டாட்டி அடிக்கிறீங்க டெய்லி போட்டு, இது நீங்க சம்பாதிக்க பாடி குடியே போதுன்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. ஏன் அவன் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, he didn't hear because of the reason his trust was completely broken for a very long time. இப்போ ஒருத்தவங்க போறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், புனிதாக்கா வேணா, புனிதாக்கா ரொம்ப நல்லவங்க, சரி லியோ ஆகாஷ்ராஜ் வச்சுப்போம். லியோ ஆகாஷ்ராஜ் வந்து போறேன், போயிட்டு என்னோட பர்த்டேக்காக சாப்பாடு தரதுக்காக போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு அவன் கிட்ட நான் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு அடுத்தது வேற என்ன கஷ்டம் இருக்கு? அவன் டப்பு நம்பர் என்ன சொல்றான், எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்றான். நாளைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வந்துரும்னு சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன், சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேர் மாதிரி நான் என்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல ஒரு எதுக்கோ வந்து நான் ஃபேக் ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிடுறேன். ஆனா நைட்டு போய் தூங்குறவன் எந்த நினைப்புல தூங்குறான்னா, எனக்கு நாளைக்கு அந்த அண்ணன் வருவாரு, அந்த அண்ணன் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட போய் தூங்குவான்.
அவன் காலையில இருந்து பார்க்கும்போது லியோனாவும் பண்ண ட்ரை பண்ற ஒரு கம்யூனிட்டி என்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் ஃபேக் ப்ராமிசஸால பிரேக் ஆகிருக்கிறவங்க. ஓகே ஓகே. நம்ம போய் லாஜிக்கல் திங்கிங்லாம் அப்ளை பண்ண முடியாது. You cannot go and apply logical thinkings like நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்க வந்து உருப்படாம போயிடுவீங்க, உங்களுக்கு teach somebody to fishing not giving fish in plates இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. The brutal fact is he is not got trust on human beings because he is deliberately been forced not to believe people because our actions are like that. சோ அப்ப நான் என்ன கேட்டேன் அவங்க கிட்ட, நான் என்ன பண்ணா நீங்க என்ன ஏத்துப்பீங்க உங்கள ஒருத்தன் அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் சேர்ல ஆரம்பிச்ச லியோட பயணம் முடியும் போது அண்ணா தம்பி அப்பான்ற ஒரு உறவுல முடிஞ்சிச்சு. So we started giving food regularly to them. After giving food we set them to study. After giving food we set them to go to occupation. After giving food we set them to vacation. அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தவங்க வீட காலி பண்ணதே இல்ல, யாரும் சொல்லியும் காலி பண்ணது இல்ல. வெறும் 3 வருஷம் தொடர்ந்து சாப்பாடு போட்டா அண்ணன் பண்ற சின்ன பசங்க எல்லாரும் எஸ்ஆர்எம் பசங்க லியோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி சேர்ந்து இன்னைக்கு அங்க யாரையுமே பார்க்க முடியாது. நாங்களே அவங்கள வெக்கேட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் சொன்ன இடத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஒரு வண்டியில இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சோம். ஸ்கூல் சேர்ந்து படிக்க வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அங்க இருந்து எல்லா பசங்களும் ஸ்கூல் சேர்ந்து இப்ப படிக்கிறாங்க. ஸோ அண்ணம் இஸ் opening the like thanks Akka. Annam is actually providing trust to them. It's not about giving food to them. So that's how the Annam started. So and the Annam மூலமா everybody came to know what is Platelet Latch and all. People thought that we are the organization who give food, but again we wanted to tell அது ஒரு இண்டிவிஜுவல் வாலண்டியரோட இம்பாக்ட் இருக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணலாம். இட்ஸ் டு பிரிங் அவுட் இண்டிவிஜுவலிட்டி ஆஃப் அ வாலண்டியர் ஆஃப் அன் யங்ஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் இட் கேம் சிரி, சிரி யூ ஹவ் மெட் ஹர் பர்சனலி. ஸோ சிரி என்ன பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா she wants to educate. So Siri started with the education of night tuitions to the people. So அதுக்கு மூலியமா ஒரு வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. So we had this project of Achani as you say. So இதுக்கு ஒரு 300+ road side community people, gypsy community of people அங்க எஜுகேட் பண்ணியிருக்கோம் with night schooling. sorry to disturb. சம்மர்ல போயிட்டு இருக்கீங்க, பட் என்னன்னா உங்களுடைய வீடியோ வந்து கரெக்டா தெரியல. அக்கா நான் வந்து இப்பதான் இருக்கிறதுல S20 ஒரு கேமரா சொன்னானுங்க, மொபைல் 75,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க, நான் என்ன பண்ணணும் பண்றேன். இல்ல உங்களது நெட்வொர்க் பேண்ட்வித் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அக்கா இந்த 4G+ போட்டுருக்குக்கா. அக்கா நான் என்னக்கா வெளில வந்துட்டுமாக்கா? அப்போ இப்போ ஓகேவாக்கா? அதாவது மூவ்மெண்டே தெரியல, ஆக்சுவலா ஒரே ஸ்டில்லாவே இருந்துச்சு. இப்போ ஓகேவாக்கா? அது கேக்குது இப்போ. ஃபைன் அக்கா நான் is this like now it's working or should I do some other alternative? Can I just say hi now? Yeah அக்கா hi. ஒரு 2 seconds லாக்ல வருது. இட்ஸ் ஓகே. பட் இப்ப மூவ்மெண்ட் அட்லீஸ்ட் தெரியுது. இது வரைக்கும் மூவ்மெண்ட் தெரியவே இல்ல. ஏன்னா you were going in a very good speed. I just don't want to break it. So அதனால தான். Okay. ஓகேவா? Yeah அக்கா. இப்ப பேசுமா? I think now it's okay அக்கா. Like I'm fine to talk. Yeah, you could. Yeah, okay, fine அக்கா. So அப்படிதான் Annam just started. So அதுக்கப்புறம் Siri wanted to give studies to the kids. So studies நடந்துச்சு. 300+ gypsy community of people. வாய்ஸ் கேக்குறீங்களா? வாய்ஸ்ல எரிச்சல். Sorry. No, it's like I should say sorry. I was not technically sounded enough to make it work. Even I am also not technically sound enough. That's the problem. I would have we should have find out something else. Yeah, now it's fine. I hope it's okay. Ilya, na vella varthingala na just a minute akka. I'll just be out. One nimasham. Srinidhi, could you please just turn off your video if you don't mind? Yeah, I'm fine now. Now we total on that. தெரியுதுங்க. Okay. இல்லக்கா in a moment everything is fine. ஒரு 2 seconds lag இருக்கு. But it's okay. Yeah, okay, fine akka. So that's how it all happened. So adukapro each and every volunteer came with one different ideas on how to start about with the organization's projects. So adukapro da from Achani it's like teaching roadside community of people. Adla ellaru school kamchirkom. Serious initiated with it. And then we started with ARCAT.
Aakart is basically providing a food cart self employment module la ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு இனிஷியேட்டிவா ஆகார்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அதர் வாலண்டியர், இட்ஸ் நாட் அபவுட் மைண்ட். ஸோ இப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் வி மெட் பிளெஸி. ஸோ ஃப்ரம் தேர் ஐ ஹோப் பிளெஸி இஸ் கேன்சர் அஃபெக்டட் கிட், ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு சொல்லிட்டு ஒரு கேன்சரால் அஃபெக்ட் ஆயிருக்க கிட். ஸோ அவங்க அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன் பேசிக்கலி வாஸ் she was not able to overcome cancer and she passed away recently. So meeting Blessy was the again எனக்கு எப்படி அவங்க ஃபேஸ்ல ட்ரெஸ் தூக்கி போடுறது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி பிளெஸியை மீட் பண்ணது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ பிளெஸியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வி அண்டர்ஸ்டுட்னா பிரெக்னன்சி வந்து நம்ம சும்மா ஜோக் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. நம்ம யாரோ ஒருத்தவங்க ரோட்ல பாக்குறோம் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம சும்மா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அது பின்னாடி ஒரு பெரிய பெரிய சைக்கலாஜிக்கல், இமோஷனல், பிசிக்கல் நிறைய விஷயம் பெயின் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது தான். From Blessy's life, we inferred few things and we initiated as Adagu. So Adagu is basically about supporting pregnant women, infant death-free nation. சிசு மரணிப்பில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒற்றை சொல்லை நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கோம். So that's how the organization has so far evolved. சூப்பர், செம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு பேரு. எனக்கு அதுலயே வந்து நிறைய விஷயம் கேட்கணும், ஓகே அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த அழகு ஐம் ஷுர் இட்ஸ் ஆஃப்டர் பிளெஸின்னு மட்டும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மற்ற இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த கோவிட் டைம்ல போறப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும் இல்ல ஒரு போலீஸ், சானிட்டரி எல்லா ஒர்க்கர்ஸோட ஒரு கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும் இல்லையா? அதை எப்படி யூ earned it? Yeah, Akash, okay. Fine. First, when we start with respect to this pregnancy transportation, which is exclusively done only in this lockdown period. So இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வாட் வி டூ இஸ் ஒன்லி டு தி பெனிஃபிஷியரிஸ் ஹூ வி சப்போர்ட் எண்ட் டு எண்ட். இந்த சென்ஸ் ஒரு செகண்ட் மந்த் ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பிரெக்னன்ட் உமன் நாங்க எடுப்போம். அந்த பிரெக்னன்ட் உமனுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவோம். நியூட்ரிஷனல், டெலிவரி, டிரான்ஸ்போர்டேஷன், திஸ் ஆல் இஸ் வாட் வி டூ. பட் லாக்டவுனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நாங்க பண்ணதுதான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சப்போர்ட். வித் அதர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் காசி. த கவர்மெண்ட் ஹஸ் கிவன் வெரி கிளியர் செட் ஆஃப் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ், விச் இஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் திங் இஸ் உங்களை நீங்க பாத்துக்கோங்க. செகண்ட் திங் இஸ் மத்தவங்களை நீங்க பாத்துக்கோங்க. டு பி இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ் இது ரெண்டு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ எங்களை நாங்க பாத்துக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த எங்களுக்கு இருக்க தாரக மந்திரம் ஒன்னே ஒன்றாங்க, இந்த ஏர்டெல்ல கால் பண்ண சொல்றாங்க இல்லையா, அது ஒண்ணுதான். சோ வந்து நீங்க வந்து இந்த முகக்கவசம் அணியுங்கள், தேவைப்பட்டா மட்டும் வீட்டை விட்டு வெளில போனேன்னு சொன்னாங்க. சோ பிரெக்னன்சி ரொம்ப முக்கியமான தேவை தான். சோ அதுக்காக வீட்டை விட்டு வெளில போகணும். சோ இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆர் சம்திங். ரெண்டாவது டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ரீசன், அந்த ரீசனுக்கான ப்ரூஃப். This is the two things what the authorities expected from us. Okay. So நான் இப்ப பிரெக்னன்ட் உமனை கூப்பிட போறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ நான் கொடுக்கும்போது ஆமா சரி எங்களை தான் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லும்போது சார் சல்யூட்லாம் அடிச்சு அமைச்சிருக்காங்க. டு பி வெரி ஓப்பன், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சல்யூட்லாம் அமைச்சு ப்ளீஸ் நீங்க போங்க, யூ ஆர் டூயிங் a very great service அப்படிலாம் சொன்னாங்க. சோ when we have went திருப்பி வரும்போது பிரெக்னன்ட் உமன் கையில இருப்பாங்க, சோ கார்ல இருப்பாங்க. சோ they allow them. ரெண்டாவது அவங்களுக்கு தேவைப்படுற மாஸ்க்ல இருந்து சானிடைசர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அகைன் that's all maintained and it was a very free flow. எங்கேயும் ஸ்டாப் பண்றதோ இல்ல டிஸ்டர்ப் பண்றதோ இல்ல குவெஸ்டின் ரொம்ப ரைஸ் பண்ணதோ மாதிரி எதுவுமே வந்தது இல்ல சோஃபா. இப்போ வந்து எவ்வளவு என்ன பிரெக்னன்ட் உமன் வந்து பெனிஃபிட் ஆயிருப்பாங்க, எவ்வளவு குழந்தைகள் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க? லைக் சோ ஃபார் இந்த லாக்டவுன்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா we started from the day one of the lockdown. சோ இப்போ வரைக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அட்ரஸ் எப்படின்னா when this initiation first sparked na எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. இது நம்ம எப்படி பண்ண போறோம், ஏன்னா கவர்மெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா, லாக்டவுன்ற ஒரு பெரிய டேர்ம் சொல்றாங்களே அப்படிலாம் சொல்லும்போது we approach எமோட்டோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி மன்சூர் அலி கான். சோ அவரை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். நான் சொன்னேன் ஆனா இது மாதிரி நம்ம டைப் பண்ணா எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஐடியா தான் இருக்கு, நீங்க வித் ரெஸ்பெக்ட் உங்க ஆட்டோ சப்போர்ட் பண்ணா. அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான் ஃபர்ஸ்ட் ஹாய் அமிச்சு அண்ணா என்ன சொன்னாருன்னா தம்பி எடுத்துக்கோடா அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி எங்களுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துட்டாரு அவரு. ஆஸ் யூசுவல் இஸ் லைக் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். சோ அவரு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா சரி ஓகே நம்ம கிட்ட ஒரு 2-3 ஆட்டோஸ் இருக்கு, நம்மளுடைய கார் இருக்கு, நம்ம சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் இட் வாஸ் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் சப்போர்ட் ஃபார் பிரெக்னன்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 210 plus pregnant women support பண்ணிருப்போம் with respect to transportation. அதுல ஒரு 135 plus kids பிறந்திருப்பாங்க லைக் ரீசன்ட்டா. so that's how it is all. சூப்பர், வெரி குட் வெரி குட். சமையான ஒர்க். ஏன்னா எல்லாருமே வந்து மறந்துடுற ஆனா ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா?
சூப்பர். இப்ப இதுல வந்து நீங்க நியூட்ரிஷனல் கிட்ஸ் எல்லாம் கூட குடுத்திருந்தீங்க நெறைய பேருக்கு. So ஆ. once this lockdown or the transportation stop ஆனதுக்கு அப்புறம் in the sense people understood it's very liberal to transport மாதிரி. So first lockdown, second lockdown, third lockdown சொல்லிட்டு ஒரு ஹைரார்கி இருக்கு இல்லையா? அந்த ஹைரார்கில ஒரு பர்டிகுலர் லாக்டவுனுக்கு அப்புறம் பீப்புளுக்கே தெரிஞ்சிருச்சு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், பெருசா கொஸ்டின் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு கால்ஸோட ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் டு கெட் 35-40+ கால்ஸ் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 to 12 பிக்கப்ஸ் எடுப்போம். மார்னிங் 6 o'clock நான் கார் எடுத்துட்டு நான் கிளம்புனேன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் 3-4 இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம போக வேண்டியதா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் லிபரல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா we didn't get calls at all. ஸோ கால்ஸே வராதப்போ வாட் வி டிசைடட்னா ஓகே நம்ம இதோட டிரான்ஸ்போர்டேஷன் வந்தா எடுப்போம், அது இருக்கும் நம்ம ஷட்டிலா இருக்க வேணா, செகண்ட் இம்பார்ட்டன்ட் நீடா இருக்கிற நியூட்ரிஷனல் சப்போர்ட்காக வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒர்க் ஃபார் நியூட்ரிஷன் சப்போர்ட். ஓகே. அந்த கிட்ல ஆக்சுவலி என்னென்னலாம் நீங்க கொடுத்தீங்க? அக்கா நாங்க ஒரு 2-3 சாரிக்கா நீங்க கொஸ்டின் கேட்கணும்னு ஆன்சர் பண்ற நினைக்காதீங்க. எனக்கு ஆக்சுவலா இங்க ஒரு 12% சார்ஜ் தான் இருக்கு. ஸோ அதனால ஃபாஸ்டா பேசுறேன்க்கா. சாரி இஃப் ஐ எம் டிஸ்டர்பிங் யுவர் கொஸ்டின்ஸ். அக்கா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த லிஸ்ட் நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கேட்டு தான் வி ஹவ் நோ மேட் ரெடி வித் த லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்ல வாட் வி ப்ரொவைட்னா கண்டிப்பா ஒரு 4 ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஹெல்த் மிக்ஸ் ப்ரொவைட் பண்றோம், and we give this basic provisions like அவங்க iron content இதெல்லாம் increase பண்ண முடியுமா அதெல்லாம், dates for sure, honey sometimes if possible we give it. அதுக்கப்புறம் வந்து vegetables like பேசிக்கான vegetables we give. ரெண்டாவது ஸ்பினாச் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அன்னைக்கே எங்களால டெலிவரி பண்ண முடியுதுன்னா மேண்டேட்டரியா ஸ்பினாச் இதுல போட்டுருவோம். பட் ஸ்பினாச் பிகாஸ் இட்ஸ் பெரிஷபிள், ஸ்பினாச் அப்பப்போ we put in or we don't put in. So mother's horlicks-லாம் first try பண்ணோம், but it was little costly and people said that can be avoided also. அதுக்கு பதிலா நீங்க வேற நிறைய alternatives இருக்கு, சீப்பான alternatives like cost effectiveான alternatives அப்படின்னு சொன்னாங்க. So அதுக்காக we went for இந்த தூர் தால் அதெல்லாம் சேர்த்து வீட்லயே அரைச்ச மாதிரி ஒரு மாவு ஒண்ணு பண்றாங்க. So we give that to the pregnant women. So பால் பவுடர் கண்டிப்பா கொடுத்துருவோம். We don't give as milk, we give as milk powder to the pregnant women. So these are the things there akka. Okay. சோ இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? சோ அக்கா நீங்க பேசலாம். நோ நான் சார்ஜர் போட்டுருவேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. ஓகே. யா சோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கஜா அப்போ வந்து நீங்க கொடுத்த பேர் ஜதாயு. ஜதாயு கஜா லைஃப் ஆஃப் லிஃப்டிங் அப்படின்ற அந்த நேம் எல்லாம் கொடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க. கேரளா ஃபார் யூ, ஃபார் மல்லு லவர்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான நேம். அதுக்கெல்லாம் நீங்க அப்புறம் எப்படி நீங்க I also saw when you were just doing for pregnant women there was a request for a kid, அதுவும் நீங்க in between the close பண்ணிருக்கீங்க. So what is that for that kid? ஒரு கிட்க்கு ஒரு 19,000 போல நீங்க பண்றீங்க. பிரமேந்திரநாத். So is a CP kid, cerebral palsy kid. So அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த அர்பன் கிளாப்ல வந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்து லைட் ஒர்க் ஆகல. ஸோ அந்த லைட்டுக்காக ஃபிட் பண்ற ஒருத்தர் வந்தாரு. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், லைட்டு கூட மாட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கணும்னா எனக்கு தெரியாது ஓப்பனா. ஸோ அதனால நான் ஒத்துக்கிறேன். ஸோ அர்பன் கிளாப்ல லைட் மாட்டுறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டோம். ஸோ ஹிஸ் கிட் இஸ் தட். ஸோ அவர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வி ரைஸ்ட் ஃபண்ட் ஃபார் த கிட். ஸோ அப்போ ஹி வாஸ் லிட்டில் கிரிட்டிக்கல். இங்க லைக் ஸ்டொமக்ல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டே அவனால லைக் பைப் வச்சு தான் உள்ள கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ ஃபார் தட் தே கேம் டு அஸ் லைக் அப்போ அந்த ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணதக்கா. ஓகே சூப்பர். ஹார்வெஸ்டிங் எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சு, டாக் டொமேட்டோ. ஐயோ அக்கா நீங்க ஏன்க்கா இவ்வளவு டீடைலா ஒர்க் பண்ணிருக்கீங்க? நீங்க கொஞ்சமா ஒர்க் பண்ணிருக்கலாம். நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த நேம் தான், டாக் டொமேட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஒருத்தர் வந்து எழுதியிருந்தாரு. he was like I'm so happy that I happen to attend this. ஒரு சொசைட்டில எல்லாரும் இப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, ஆனா யாரும் மனுஷனை சம்பாதிக்க சொல்லி கொடுக்கல. இட் வாஸ் such amazing அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே. So yeah, you make somewhere something நீங்க இப்பெல்லாம் கேப்பீங்க தெரிஞ்சா நான் சத்தியமா வந்திருக்க மாட்டேன். நீங்க எங்க இருந்து எல்லாம் கேக்குறீங்க? அப்படி இல்ல, not it is just to உங்களுக்கு ஒரு நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தணும்ல, அப்படிதான் இது. யாக்கா சோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிங் டு த நேமிங், அதுக்கு பேசிக்கான ரீசனா வெட்டியா இருக்கும். அது நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் பெரிய சாதனைலாம் ஒன்றும் இல்ல. சும்மா வேலை வெட்டி இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பேர் தானே வச்சுப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க, வேலை வெட்டி இல்லைனா அதுக்கு ஒரு பேர் ரொம்ப கேட்சா வைப்பாங்க. அது மாதிரி ரொம்ப வேலை வெட்டி இல்லாத பசங்க பண்ற வேலைக்கா. ஸோ எங்க டீம்ல யாருக்கும் வேலை வெட்டி எல்லாம் இல்லைனால
பேர் வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு சே. இட்ஸ் நாட் சம்திங் கிரேட் டு பி கன்சிடர்ட். ஸோ வென் இட் கம்ஸ் டு டாக் டொமேட்டோ, அது இட்ஸ் பேசிக் லைக் ஓப்பனிங் ஹார்ட்ஸ் அண்ட் டாக்கிங். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் காமன் மேன் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே போயிட்டு பப்ளிக் கிட்ட ரீச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். லைக் ஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்படிதான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவும் கரெக்ட் தான். I'm not against anything. Like public speaking is always something like இதுதான் பேசணும் இப்படிதான் பேசணும்ன்றதுதான் அதுக்கான அடையாளமா இருக்கு. பட் என்ன ஆச்சு எனக்கு மட்டும், it cannot work for everybody. Like there's எனக்கு பைபிள் கொஞ்சம் தாங்க தெரியும். ஸோ அதனால when I know only little amount of Bible, so on the kind of effort towards something you, so எனக்கு பேசுறத கத்துக்கிட்டு like இந்த பாடி லாங்குவேஜ் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப டைம் ஆச்சுக்கா. ஸோ அதனால எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பேச ஆரம்பிச்சேன். அண்ட் தட் வாஸ் ரீசன் ஃபார் மீ டு கோ ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நான் ஐஐடியா இருக்கட்டும், ஐஎம்ஆ இருக்கட்டும், when people started calling me, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க வந்து பேசுங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க சொல்லும் போதெல்லாம் it was all my heart which I was talking to people. So I believed that being very genuine to your talk can take places, no, also. Doesn't mean I'm against or like I'm telling no this is only format or something. So அது மாதிரி பேசணும்னு ஆசையா இருக்கு. பட் அது நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு, நீங்க கத்துக்கலாம் வேணா ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டாக் டொமேட்டோ இருந்துச்சு. ஸோ வை தட் நேம் டாக் டொமேட்டோ? பேசிக்கலா டொமேட்டோனா நல்லா பேசலாம் தூக்கி அடிப்பாங்களாக்கா. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெடியா இருங்க, அடி வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் தயாரா இருந்தா நீங்க பேச தயாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we just start with talk tomato. முட்டையும் தக்காளி போடுவோம்னு சொல்லி சொல்லாம சொல்றதா? ரெடி கெட் ரெடி ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா எக்னு மட்டும் நீங்க கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் எல்லாம் எக்கெட்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குக்கா, அதுவும் நம்ம ஸ்டார்ட் அப் தான். So எக்கெட்ஸ்ன்ற ஸ்டார்ட் அப் வந்து இட்ஸ் பேசிக்கலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டெக்னிக்கலி ட்ரைங் டு பர்சியூ சம்திங். ஸோ அதுவும் ஒரு அமெச்சரான ஸ்டார்ட் தான். ஸோ முட்டை அடிப்பாங்க உங்க மேல, நீங்க டெக்னிக்கலா சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா எக்குக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்குக்கா. சூப்பர். சரி, எனக்கு நீங்க வந்து சொல்ற மாதிரி நீங்க வந்து டெக்னிக்கலி சவுண்ட் இல்லைன்னு சொல்லி என்னால ஏத்துக்க முடியாது. ஃபார் ரீசன், நீங்க வந்து ஐஐடில எல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா பிரெட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் பத்தி தான் பேசுறீங்கன்னு என்னால எடுத்துக்க முடியல. ஏன்னா யூ ஹாவ் ஒரு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி. கவி Kavi is my mother name. So yeah, okay. Kavi is my mother name. I call her Kavi. I used to call her Amma, mother and all. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் சீன்ஸ் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ ஐ காட் இன் டு காலிங் மதர் as கவிதா 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 அண்ட் ஸ்லோலி கவிதா became கவி. ஸோ இட்ஸ் லைக் கவிஸ் apostrophe s கவிஸ் டியூஷன் சென்டர்ஸ் சொல்லிட்டு we started. So it's not called tuition centers, we call it as a growth center. So Kavi's center of growth அப்படின்னு சொல்லுவோம். So it's like we have a preschool, play school, we have tuitions, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ், டாக்டர்ஸ்க்கு இருக்கிறவங்க ஸ்டார்டிங் லெவல் அனாட்டமி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு we are just working on it. Like 1.5-2 years ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி. Yeah, I saw that. அதனால தான் யோசிச்சேன். சரி, ஓகே. And you're put up in West Tambaram, is it? Yeah, the office is in West Tambaram, like ஆமா. Okay, good. ஆசை அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆசை சடன்லி லைக் அதான் சொன்னலக்கா, எனக்கு சடனா ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. சாரி if I switch off the like video, can I talk akka? I'll go put charge. Yeah, please. Yeah, okay. Yeah akka. So ஆசை is something very particular to tell is on. நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. பட் என்கிட்ட இருக்கிறதே நான் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் ஐ அகைன் wanted to give them what they want. So அப்ப ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் where we planned to give what the people. So that's how it all started, akka. Okay, so you want to address the need of the person, so that's how the ஆசை started, correct? Yeah, exactly. Okay, so அதுக்கப்புறம் ஆசை ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு லைப்ரரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கேள்வி நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். ஒரு லைப்ரரி வந்து வந்தவாசியில ஒரு லைப்ரரி, திடீர்னு பார்த்தா ஹொசூர்ல ஒரு கிரீன் பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹொசூர்ல ஒரு ப்ராஜெக்ட். நான் நினைச்சேன் ஒருவேளை தம்பி உள்ள இந்தியா ஃபுல்லா சுத்தி செய்தோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஓகே அக்கா. ஸோ இது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஏற்கனவே சொன்னதுலேயே ஒரு பதில் அக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இவ்வளவுலாம் யோசிச்சீங்க? எனக்கு சத்தியமா I'm so happy that you are getting into this. It's like very nostalgic and it's very very energetic to talk. So இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமா இப்பதான் நான் யோசிக்கிறேன். Thank you so much அக்கா. First of all, from heart, very big thank you. ஏன்னா இது எங்களுக்கே பெருசா ஆமா நம்ம இதை பண்ணிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. I think அறிவு மாற்றம் is all about that நினைக்கிறேன். So thank you so much for that. So yeah, getting back, starting library நான் சொன்னேன் இல்லையா,
நான் இந்த பொலிட்டிக்கல் செட்டப்ல ஒரு ஆர்கனைசேஷனை வச்சுக்க கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எப்படின்னா ஒருத்தர் முடிவு பண்றாரு, அந்த முடிவுக்கு நோக்கி எல்லாருமே செயல்படுறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. லீடர் ரெண்டு ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிறது இட்ஸ் வெரி குட். ஏன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இப்போ an educated section of society எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, கண்டிப்பா உங்களுடைய பிரிட்லெட் லாட்ச்க்கு ஒரு மோட்டோ இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், அப்பதான் நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க, நீங்க சும்மா ரேப்பிடா ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நான் பிரிட்லெட் லாட்சை நான் தான் பெனிஃபிஷியரா பார்த்திருக்கேன். I've always seen Prittle as a beneficiary of me. Like, no, நான் தான் இங்க பெரிய பெனிஃபிஷியரி. நான் போய் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறத பத்தி இது நான் பெருமை பாராட்டினதே இல்ல. எனக்கு பர்சனலா ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா, நான் அதை செஞ்சதுக்காக. அப்போ I'm trying to mend the youth people first. அதுக்கப்புறம் தான் இந்த பெனிஃபிஷரி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு பண்ண ஆள் இல்ல. நீங்க லியோ விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லியோ வேற ஒரு ஆளா ஆயிடும். இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசும்போது ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னா அது பெருசா நான் சொல்ல, என்னோட ஐடென்டிட்டியா நான் சொல்ல. பட் இதெல்லாம் கொஞ்சம் சோசியல் ஈவில்னு சொல்ல பண்ற அந்த விஷயத்தை நான் பண்ணாம இருக்கேன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதுனால தான். So I want everybody to taste such kind of good deeds that they can perform in an organization. So அப்படிதான் இந்த லைப்ரரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்க போனோம், ஒரு ஃப்ரெண்டு டக்குன்னு சொன்னா, பெனின்னு சொல்லிட்டு. பெனி என்ன சொல்றான்னா, நம்ம ஒரு லைப்ரரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நாங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டே இருக்கோம். அப்ப சடனா என்ன பண்றாரு, எங்க மாமாவே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவர் இஸ் இன்டு புத்தா, லைக் கம்ப்ளீட்டா வந்து புத்த பூர்ணிமா, இஸ் அ புத்திஸ்ட் பேசிக்கலி. ஸோ அம்பேத்கருடைய பெரிய கொள்கையை பற்றும் உடையவர் அவரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய சொந்த ஊருக்கு நான் திருப்பி போறேன். இஸ் சீஃப் சயின்டிஸ்ட். அவர் வந்து இப்போ சிப்லால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அங்க போயிட்டு ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. லைக் வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி ஒருத்தங்க அந்த இதுல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ ஷிப்லால ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்காரு. ஸோ அவர் எஜுகேஷனுக்கு திருப்பி பண்ணணும்னு ஆசைப்படும் போது தான் அவர் அங்க ஒரு 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 ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. பீப்புள் வந்து கம்யூனிட்டி ஹால் மாதிரி வந்து படிங்கன்னு சொல்லி. நான் அதுல போய் என்ன கேட்கலாம், நம்ம லைப்ரரி கட்டலாமா மாமா அப்படின்ற, நீ வேணா எடுத்து கட்டி கொடான்றாரு. அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட வாலண்டியர்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபேமிலியில இருக்க ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நாங்க நடத்துறோம். So when we want to commit out, we wanted to give it as an organizational credit. Pritlet Lodge has opened an library inga அப்படினு சொல்லி. It's all about an individual interest there akka. So it's not like we rapidly work. Pritlet Lodge இப்ப கேட்டிங்கன்னா, I wanted the organization to define itself. So what I mean by define itself அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப you keep anything akka. இப்ப வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்ன்றது தெரியவே தெரியாது. So once this ஜல்லிக்கட்டு has happened only, we have basically evolved as an youngster. நம்மளால எடுத்து பண்ண முடியும் ஒரு விஷயம் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு எப்ப வந்துச்சுன்னா, இந்த ஜல்லிக்கட்டுல தான் வந்துச்சு. நிறைய பேருக்கு ஃபிளட் வந்துச்சு. அப்பதான் நிறைய ஆர்கனைசேஷன் ஒண்ணு சேர்ந்தாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களா நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஸோ இது மாதிரி நேச்சுரலா இவால்வ் ஆகுறதுல ஒரு பெரிய பவர் இருக்குன்றதுல ஐ ஆல்வேஸ் பிலீவ். அண்ட் இட் ஹஸ் காட் a big calling also with respect to this universe. ஸோ இந்த உலகம் எப்பவுமே எப்படி இயங்கும் அப்படின்னா, தேவைப்பட்டுச்சுன்னா அதுவே ஒண்ணு ஏற்படுத்திக்கும், அதுவே ஒண்ணு அழிச்சிரும். So that's how the world actually works. So இப்போ சென்னைக்கு தேவைப்படுது ஹியூமனிட்டின்னு இருந்துச்சு, ஃபிளட் வந்துச்சு, நம்மளே ஆட்டோமேட்டிக்கா இவால்வ் ஆனோம் as a person with lot of good deeds. நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க. எனக்கு அதே மாதிரி பிரிட்லெட் லாட்ஜ் ஒரு ஆர்கனைசேஷனா அதுவே இவால்வ் ஆகணும்னு பெரிய ஆசை இருந்துச்சு. அப்போ நான் பேர் வைக்கும் போது எதுக்காக வச்சேன் அப்படின்றது that's another part. அதுக்கு நான் பெரிய ஒரு பேர்லாம் யோசிக்கல, அழகான சிறுதேயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி வச்சதுதான். இப்போ நான் பிளெஸி கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இன்ஃபேன்ட் டெத் ஃப்ரீ நேஷன் நோக்கி போகும்போது அந்த பேருக்கு ஒரு மீனிங் கிடைச்சிருக்கு. இட்ஸ் லைக் சீரியஸ்லி வி ஒர்க் டுவர்ட்ஸ் பிரிட்டி லிட்டில் ஹார்ட்ஸ். அந்த குழந்தைக்கு இருக்கிற சின்ன இதையும் அழகான சிறு ஏங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு ஒரு உயிர் வந்திருக்கு இல்லையா. ஐ வாண்ட் த ஆர்கனைசேஷன் டு இவால்வ் இட் செல்ஃப். ஸோ அதனால இட்ஸ் நாட் ரேபிட் ப்ராஜெக்ட்ஸ் தட் வி ஒர்க். ஒரு இண்டிவிஜுவல் மாட்டிட்டே இருக்காங்களா. இப்ப எல்லாருக்கும் இன்ஃபேன்ட் டெஸ்டினேஷன் நோக்கிய பயணம்லாம் இருக்குமான்னு கேட்டா பிரிட்லெட் லாட்ஜ்ல இருக்காது. அது எனக்கு இல்ல, எனக்கு டைரக்டா இருக்கிற அடுத்தவங்களுக்கே எதுக்கு இதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு தோணலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் திஸ் டு எவரிபடி. அதனால அந்த ரேபிடான ப்ராஜெக்ட் ஹியர் அண்ட் தேர். இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் an இண்டிவிஜுவல் வாலண்டியர் ஆர் சோ கால்ட் வாலண்டியர் ஆஃப் an ஆர்கனைசேஷன். சோ இந்த அழகு அப்படின்ற அந்த அழகுன்றது மட்டும் இல்ல, நம்ம அந்த அழகுன்ற ப்ராஜெக்ட் பின்னாடி வரும், ஏன்னா அதான் மெயின் இது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டாக் டு டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க. தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் டொமேட்டோ மாதிரியான ப்ராஜெக்டா? இல்லக்கா, டாக் டு டச் இஸ் பேசிக்கலி அபவுட் ஸ்ப்ரெட்டிங் வாலண்டியரிசம். ஐ பர்சனலி லைக் டு டாக். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நான் பேசுறேன்னு சொன்னா யாரும் எனக்கு பிளாட்ஃபார்ம் தர மாட்டாங்க. நீ என்ன பேசுவ அப்படின்றத எங்கிட்ட கேட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்ன பேசுவேன்றது எனக்கு டிஃபைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் தெரியாததை பத்தி பேசினாங்கன்னா ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் யாருக்கும் எதுவுமே தெரியாது, உனக்கும் தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா தெரியாதது உன்னை பத்தி நீ பேசிக்கிட்டே இருந்தா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாங்க. பிகாஸ் ஐ பேசிக்கலி கம் ஃப்ரம் a religion where they preach and we all listen. End of the day வெயில் போகும்போது what did you take away அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, we just come back. அப்படிதான் நடக்கும். That's how it happens basically. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்றா
ஒரு அரை மணி நேரம் யாருக்குமே அதை பத்தி பேசினா பேசிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஐ ஜஸ்ட் காட் இன் டு இட். ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஆல் அபவுட் இந்த வாலண்டியரிசம். இதெல்லாம் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு டைம். ஸோ பீப்புள் ஆல் வாண்டட் டு சிங்க் தேர் ஆர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அகைன் காட்ஸ் காலிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஃபைன் அட் தட். அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பத்திலாம் நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்க வேணாம், பிசினஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயம் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் ஆன் ஹவு டு ஸ்டார்ட் அப் ஆர் சம்திங். நான் ட்ரை பண்ணிருக்கேன். நான் 16 வயசுல இருந்து பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அந்த ட்ரை பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கேட்காங்க. ஸோ தட் வாஸ் அகைன் அ வெரி குட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இட் வாஸ் ஹேப்பனிங். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணும்போது ஒரு ஆர்கனைசேஷன் கீழே எதை கொண்டு வரும் அப்படின்னா டாக் டு டச் வாலண்டியரிசம்க்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஸோ இது இருக்கும் ஒரு 4.5 lakh ஆஃப் ஆடியன்ஸ் நாங்கள் இதுக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் லைக் த்ரூ இந்தியா. ஸோ வி ஸ்டார்டட் டாக்கிங் ஃப்ரம் நான் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். லைக் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஐ எம் டாக்கிங் ஆன் திஸ். வை இஸ் இம்பார்ட்டன்ட் டு சிங்க் ஹார்ட்ஸ் வித் அதர் ஹார்ட்ஸ், வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு வாலண்டியர், வாலண்டியரம் வந்து எப்படி ஒரு கெரியரா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் டாக். ஸோ தட்ஸ் வாட் இஸ் டாக் டு டச். ஓகே, சூப்பர். சரி, நம்ம இப்போ வந்து லெட் அஸ் கம் டு தி மெயின் ப்ராஜெக்ட் ஆஃப் அழகு which you are doing and also அன்னம். இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் ரொம்ப மேஜரா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ தட் ஒரு 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 வயசானவர் 2 வருஷமா வந்து ஒரு ஃபுட் போட்டதுக்கு அப்புறம் he agreed to come to do the shaving அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டார்ல ஒரு வயசான. அக்கா நீங்க எப்படி படிச்சிட்டீங்களா? ஃபுல்லா இப்ப புக் படிச்ச மாதிரி படிச்சிட்டீங்க. ஆகாஷ் ராஜா படிச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கே பப்ளிஷமா ஃபீல் பண்ண வைக்கிறீங்களா? ஐயோ, ரொம்ப நாள் நான் பப்ளிஷமா ஃபீல் பண்ணி இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்றேன். Thank you so much அக்கா. அதெல்லாம் நடக்கும். It just happens. So that really want to congratulate you. ஏன்னா ஒருத்தங்களோட நம்பிக்கை earn பண்றது இட்ஸ் நாட் a small thing இல்ல. So அதுதான். பட் அதுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ரீசன் சொல்லணும் அப்படின்னா, that's what I say. I don't have gurus here. I sorry to say, I don't use a word called inspiration to everybody because I know the depth of the meaning called inspiration. சும்மா ஒருத்தர் நம்ம பார்த்த உடனே you inspired me so much அப்படிலாம் சொன்னா எனக்கு தெரியல. I give a lot of preference to the words அக்கா. எனக்கு எப்படின்னா அக்கா இப்ப புனிதா அக்கா இருக்கீங்க, நம்ம 2 பேரும் we have not yet met. I like talking very frankly and openly. பட் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரைக்கா இருக்குல்ல, இந்த பையனை கூப்பிடலாம்டா, நீங்க நினைக்கல சின்ன பையனா இருக்கிறான் ஓகே அப்படிலாம். என்னை பத்தி நீங்க படிச்சு வர இருக்கீங்க, இது வந்து எங்க அம்மா அப்பா கூட இது இருக்கும் பண்ணல. You are the first person to be this detailed in Leo's life which I can never forget in my life also. யாராவது எனக்கு கேக்குறாங்க ஒரு 60 வருஷத்துல யாரும் உன்னை நல்லா இது மாதிரிலாம் கேள்வி கேட்டா அப்படின்னா I will obviously go to Puneetha. So I very strongly believe in this is like இது மாதிரி தான் எனக்கு குருஸ் யாருமே இல்லைனா கூட there was right time right people in my life who guided me so much to become what I am today, and even I believe in the same in future also. So அப்படி பாத்தீங்கன்னா when I first initiated I didn't know anything about it. நான் ஒரே ஒரு பிலீஃப் மட்டும் வச்சேன், எல்லாரும் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது I wish to mention these 3 people name because I don't think there'll be better way of flow to mention them. First comes always in mind is Priyamma. ஸோ கோல்டாட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எனக்கு ஒன்றுலாம் தெரிய தெரியாது. ஐ ஜஸ்ட் நோ அஸ் இண்டிவிஜுவல் பர்சன் கால் பிரியாமா. நான் பிரியாமா மீட் பண்ணும்போது ஐ வாஸ் 19 or 20. ஸோ நான் உங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப பர்சனலா தட் லேடி புட் ஃபார்வர்ட் எனர்ஜி டு டூ வாட் எவர் யுவர் ஹார்ட் சேஸ் டு டூ. ஸோ அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் இட் கம்ஸ் இஸ் லைக் சிலவங்க தூரமாக இருக்கிறவங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. தென் கம்ஸ் சிந்துராம் அண்ணா. ஸோ கேரன் வெல்ஃபேர்ல தே டோன்ட் நோ தட் ஐ நோ தேம் அண்ட் ஐ ஃபாலோ தேம் அண்ட் ஆல். இட்ஸ் நாட் அபவுட் தேர் இண்டிவிஜுவல்னஸ். எனக்கு வந்து ஒருத்தர் பர்சனலா எதுவுமே தெரியாது. ஆஸ் அன் ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா the way சிந்துராம் அண்ணா carry forward its organization is something brilliant. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு, இந்த 6 lakh ஏதோ ரைஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் விட்டுருந்தாரு. அதை விட கிளாரிட்டியா ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ தட் வாஸ் ரியலி ரியலி பிரில்லியன்ட் as an organizational part. ஸோ அது மாதிரி நான் சொல்றேன். நான் தூரம் வந்து நிறைய பேரை பார்ப்பேன். ஐ ஜஸ்ட் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் பீப்புள் when it starts out. அறிவு மாற்றலும் when it comes. நான் அந்த லோகோ பத்தி நிறைய டிஃபைன் பண்ணிருக்கேன் டு பீப்புள் அரௌண்ட். எப்படி அந்த 2 ஆ வந்து இட் பிகம்ஸ் a ட்ரீன்னு சொல்லிட்டு I was very fascinated. இப்போ இல்லக்கா when it all started. ஸோ புனிதாக்காவை நான் ட்ராப் பண்ணதுல இருந்து I was thinking, I was coming back, okay எதுக்கு நம்ம இன்னைக்கு போய் புனிதாக்காவை ட்ராப் பண்ண எதுவுமே தெரியாது. But we had some calling to get into each other. So I believe in people. I believe the way God leads. So Sindhuramana, Priyaka, Khalidana for sure. So no, எனக்கு தெரிஞ்சு சேம் ஏஜ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல காலிதனா இஸ் லைக் எல்டர் டு மீ. ஸோ அப்ப நான் பார்க்கும்போது the works that he does is something brilliant. ஒரு செல்ஃப்லெஸ்னஸும் எவ்வளவு கிளாரிட்டியா வந்து விஷயத்தை கொண்டு போறாருன்றதும். ஸோ we start learning from everybody. So that மாற்றம் குமார் அண்ணா. So there are a lot of people who have just helped me, guide me without their knowledge. ஏன்னா நான் போய் ஒருத்தர்கிட்ட உட்காந்து கத்துக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. I just observe people and then get from things. So they're all the reason for whatever we are telling today. So yeah, now நீங்க கேளுங்க. சாரிக்கா. It's okay. Yeah. So நம்ம வந்து இப்ப என்னன்னா நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்ட் இந்த அழகுன்ற ப்ராஜெக்ட் வந்து அதானே இப்போ மெயின் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த. ஆமாக்கா. எஸ். Yeah. That's only Pritlit Lach hereafter. It's not like we are going to have anything or something. That is only going to define Pritlit Lach anymore.
ஓகே. ஸோ ஏன்னா எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ நேஷன் வந்து நமக்கு தெரியும். அவரு கிட்டத்தட்ட ரொம்ப 10, 15 வருஷமா ராதாகிருஷ்ணன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபான்ட் டெத் ஃப்ரீ நேஷன்னே வாவ்! இதே தான் புதுசா இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ட் ஓகே. நீங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 இயர்ஸ் டூ 2 இயர்ஸ் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. 1 இயர் கிட்ட அதட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பேபி ஷவர் ஆகட்டும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க? என்ன மாதிரி பீப்பிள் வந்து உங்கள அப்ரோச் பண்றாங்க? Okay, fine. So first of all, to describe it very crisp and short, is like infant death free nation works towards one thing, which is not from the perspective of a maternal, but from the perspective of a natal. So ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம infant death free nation பாக்குறோம். So there are few organizations who work for mother's health and things. நம்மளோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிசு பிறந்து வந்து சிசுவா இருக்கும்போது அது மரணிப்பு அடையாம இருக்கணும் அப்படின்றது தான். So what is the kind of people that we screen அப்படின்னு பாத்தீங்கன்னா, one first basic is ஒரு HIV positive pregnant women இருக்காங்க அப்படின்னா we give the maximum preference to them. So next comes is like no economically weaker, we put them at economically weaker pregnant women. அப்புறம் விடோவா இருக்கிற ஒரு pregnant women. அதுக்கப்புறம் இஸ் லைக் டிஃபரெண்ட்லி ஏபிள் பிரெக்னென்ட் விமன். ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள் பிரெக்னென்ட் விமன் கம்ஸ் டு த டாப் ஆஃப் த லிஸ்ட். HIV அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் பிரெக்னென்ட் விமனுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் இன் கெட்டிங் தம் இன்சைட் த ஃபேமிலி இஸ் வாட் ஹேப்பன்ஸ். லைக் ஐ மீன் இஸ் லைக் பிரிட்டில் லாட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்கள பெனிஃபிஷியரா சப்போர்ட் பண்றதுக்கு தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் தட் வி ஹவ் காட். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி வி டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் செகண்ட் மந்த் வி ட்ரை கெட்டிங் தம் இன்சைட். வாட் வி மீன் பை இன்சைட் இஸ் லைக் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. But apart from that, what we do அப்படின்னு பாத்தீங்கன்னா, first thing is counseling that we try doing to them. Mental அவங்களை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது, those kind of counseling things. And second comes is like nutritional support, medication. இதெல்லாமே மத்த எல்லாமே ஜெனரல் தான்க்கா. டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் what actually we mean by infant death அப்படின்றது பத்தி ஒரு அவேர்னஸே ரொம்ப கம்மிங்க. I just want to take this as again opportunity to tell. It's like குழந்தை பிறந்த உடனே தான் நீங்க இந்த இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வி ரிஜிஸ்டர் இட். ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே குழந்தை பிறந்துருச்சு, ஓகே இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாங்க. த குட் நியூஸ் இஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் when it comes to infant mortality rate. நம்ம ஒரு 13 to 20 years down the lineல நம்மளுடைய percentage decline வந்து பாத்தீங்கன்னா, we were around 33%, we have brought it to 6%. So that kind of a decline is what we see in the graph. So Tamil Nadu works amazingly when it comes to infant death. So நம்ம அது நம்ம நிறைய மோட்டரேட்டை ரொம்ப அதிகமா குறைச்சிருக்கோம். பட் நீங்க இஷ்யூ என்ன அப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கணக்கெடுப்பு எங்க எடுக்கிறாங்க அப்படின்றதுலதான் பெரிய பிரச்சனை. 24 நாள் கழிச்சு சாவர குழந்தையோட எண்ணிக்கை மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு after we filing an RTA we have got it. சோ 3.5 லட்சம் குழந்தைங்க 24 வயசுக்கு அப்புறம் 24 நாளுக்கு அப்புறம் சாவறாங்க. சோ இந்த 24 நாளுக்கு அப்புறம் சாவற குழந்தை இன்ஃபான்ட்டா கன்சிடர் பண்ணி அந்த லிஸ்ட்ல வருமா அப்படின்னு கேட்டா ஆன்சர் இஸ் நோ. சோ இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிறேன். அந்த குழந்தை பெத்துக்கு அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் குழந்தை கூட்டு வரேன் வீட்டுக்கு. கூட்டு வந்த குழந்தை 24 நாள் கழிச்சு செத்துருச்சுன்னா நான் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன்? நான் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். So இப்ப அந்த குழந்தை செத்துருச்சு, இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் படி அது கணக்குல எடுக்கப்படணும். பட் we are not taking it into consideration. So this is a first statistical error that we have actually got. So the second thing is there is some term which is called as 5 years mortality rate அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 5 வயசுக்குள்ள சாவற குழந்தையோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். It's like around 6.4 lakh is what is being termed. The Wire அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தின டீடைலான டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் ஃபார் தி அதர் பீப்புள் டு ட்ரஸ்ட் தி authenticity of it, you can go and have a Google through of that. So அவங்க கொடுக்குற டேட்டாவும் இதே தான் சொல்லுது. ஸோ 5 வயசுக்குள்ள சாவர குழந்தையோட எண்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றோம். 24 நாள் கழிச்சும் ஒரு குழந்தைய நம்ம உயிரோட வச்சுக்க முடியணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு விதமான டிராபேக்ஸ் இருக்கா. when you take குஜராத், அங்க எதுக்காக அப்படி நடக்குதுன்னு பார்த்தா மால் நியூட்ரிஷன் இஸ் a very big cause அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பாப்பா வந்து இறந்து போறாங்க 24 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி. when it comes to தமிழ்நாடு, it again comes to the nutritional part. அதுக்கப்புறம் what we know is like அவங்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்ல. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So nutrition is what the major role that we play. Second most important thing that we come across is the transportation facility. கரெக்டா தேவைப்படும் போது டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்காதனால சாவர குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் when it comes to this pregnancy issue. So இந்த ரெண்டு ஃபேக்டரை நம்ம அட்ரஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இதுல நம்ம ஒரு டிக்ளைன் கொண்டு வந்துடலாம். So that's the prayer thing that we can
we are initiated to do this. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, அப்பெல்லாம் எங்க அம்மாலாம் குழந்தை பெற்றாங்க, ரொம்ப சீக்கிரமா குழந்தை பெற்றுட்டாங்க, இங்க என்ன இது ஒரு பெரிய டிராமாவா பண்றாங்க, why is this all is coming up? See, lifestyle has completely changed. It's not about comparing them with us and all. When we are ready to adopt everything, we need to adopt the risk that we are carrying forward in maternal also. இந்த பிரெக்னன்சில இருக்க ரிஸ்க் நம்ம கன்சிடர் பண்ணாத ஒரு விஷயம். தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற another பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, here only wife gets pregnant, but female don't get pregnant even emotionally. So that's a very big problem that we have got, is what statistics says, is what the psychological things goes on. So இப்போ அப்ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா மேனும் ஈக்குவலா அந்த பிரெக்னன்சியோடைய ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. பட் இங்க பிரெக்னென்ட்ன்ற ஒரு கான்செப்ட் எப்படி பாக்குறோம்னா, இட்ஸ் கம்ப்ளீட்டட் டுவர்ட்ஸ் விமன் தட் வி ட்ரை புஷிங் இட் அப். ஸோ இப்போ பர்சனல் இன்சிடென்ட் நடந்தது ஒன்று சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கார்ல ஒருத்தர் கூட்டு போயிட்டு இருக்கோம். ஷீ இஸ் 5th month. அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. லைக் தி ப்ளீடிங் ஸ்டார்டட் இன் தி கார் இட்செல்ஃப். ஸோ அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. அவங்க கத்துறாங்க வழியில. அந்த ஹஸ்பண்டோடைய ரிப்ளை நீங்க பாக்கணும். நான் அப்பவே சொன்னேன் இதுக்கு நீ தான் காரணம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாட் ஹி இஸ் டெல்லிங். ஸோ இப்போ பாருங்க, பிரெக்னன்சில பாப்பா வந்து மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா த மதர். பிரெக்னன்ட் ஆனதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா த ஃபாதர். ஸோ அகைன் தட் கம்ஸ் லைக் த ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் த சுப்பீரியர் ரோல் ஹியர். அண்ட் இது தப்பா இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை அவங்க மேல he even doesn't know to hold a female's hand and say பயப்படாதமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பாத்துக்கலாம். தட் பேசிக் வேர்ட். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு டிரைவர், அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வேற தப்பா எடுக்காதீங்க, வாங்க போலாம்னு சொல்லிட்டு as a driver I'm giving them the hope, but the husband is not able to do. So this is another third important factor. The first comes nutrition, second comes transportation, and third comes the psychological support what a husband should give to a woman. So இது எதுவுமே கிடைக்காத ஒரு மேக்ஸிமம் கிடைக்காத ஒரு ஸ்டேட். Not everybody. Education system of society have actually changed little bit. What I mean by education is not with respect to the degrees that they hold. இத பத்தி அறிவு இருக்கிற சமுதாயம் is what I mean. So yeah, so அவங்க இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மாறிட்டாலும் இப்போ இந்த பிரெக்னன்சில இருக்கிற இந்த மிஸ்கேரேஜ் எதுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து அன்னெசரி டென்ஷன், இதெல்லாம் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் இது எல்லாத்தையும் எங்க போயிட்டு அவங்களால கொட்ட முடியும்னா, ஒரு கம்பேனியன், ஒரு பார்ட்னர் கரெக்டா இருந்தாங்கன்னா இது எந்த கன்றாவி பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. சாரி ஃபார் த லாங்குவேஜ், அது வரவே வராது. பட் எனக்கு சாரி, அந்த அண்ணன் என் மைண்ட்ல இருக்காரு, யார் அவர் வந்து அப்படி சொன்னாரோ ஒரு மைண்ட்ல இருக்காரு, கோவம் வருது. ஸோ யா, ஸோ கமிங் பேக், இந்த பிரச்சனை எதுவுமே வராதக்கா. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றோம் when it comes to இப்போ இந்த நியூட்ரிஷன் கிட் கொடுக்கறதோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. Second major thing what we are trying to work when you say as infant death free nation அப்படின்னு பாத்தீங்கன்னா, government has got an amazing scheme for it, which many of them are not aware of. Even the pregnant women are not aware of. என்ன ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, something called Dr. Muthulakshmi Reddy scheme. So this is exclusively for the pregnant women. Government is giving around 16,000 to 18,000 of money as cash for a pregnant woman. They split பண்ணி கொடுப்பாங்க, 4,000, 2,000, 2,000 அப்படின்னு சொல்லிட்டு they split and give it. So second thing what they say, government tells is after this அவங்க வந்து நியூட்ரிஷனல் கிட் பால்வாடி அங்கன்வாடியில இருந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் கிட் ப்ரொவைட் பண்றாங்க. லைக் அம்மா உணவு, அம்மாவோட இது பேர்ல they are giving it. So after that what they are doing அப்படின்னா, வளகாப்ப கவர்மெண்டே பண்றாங்க. So இது எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் தான். பட் வாட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் வெரி சிம்பிளி, ஒரு பிக்மி நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணும். இந்த ஜென்ரேட் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல அதோடைய ஒர்க் யாருக்கு டிப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அப்பெல்லாம் ஹெல்த் நர்சஸ் கிட்ட, அர்பன் ஹெல்த் நர்சஸ் கிட்ட டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல கணக்கெடுப்பு எடுத்து அவங்கள வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட்டு கொடுத்து அவங்க பிரெக்னன்சி செக் பண்ண வச்சுட்டு அவங்கள வந்து இந்த பிக்மி நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸோடைய வேலை. இந்த பிக்மி நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல அவங்களுடைய பேங்கோடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க அந்த நம்பரை கொடுத்துருவாங்க. கரெக்டா மாசமானா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சேர்ந்துரும். இதுதான் இருக்கிற ஸ்ட்ரக்சர் அக்கா. When it comes to the government is working amazingly towards this, but the issue comes here. இந்த பிக்மி நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல உட்காந்து உங்க டேட்டாவை ஃபீட் பண்ணி அப்டேட்ன்ற பட்டனை அழுத்தணும். இங்க இருக்கிற நர்சஸ்க்கு அதை பண்ண தெரியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இது நான் ப்ரூவும் பண்ண முடியும். எங்ககிட்ட வந்திருக்கிற எல்லா நர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி இது எல்லாமே ஓகே, எனக்கு இது அப்லோடே பண்ண தெரியல. ஸோ நெட்டை பத்தியான ஒரு அவேர்னஸோ இல்ல ஆன்லைனை பத்தியான ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒருத்தங்க நீங்க பிக்மி நம்பர் ஜென்ரேட் பண்ண சொல்லணும்னா அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பண்ண தெரியல. இது மாதிரி விடுபட்டு போன எண்களே ரொம்ப பெரிய வால்யூம்ல இருக்காங்க. The second thing is, இது செகண்ட் மந்த்க்குள்ள பண்ணணும். தேர்ட் மந்த் போனா அவங்க பண்ண மாட்டாங்க. தேர்ட் மந்த்ல இருக்கிறவங்க இது அவைல் பண்ண முடியாது. பிக்மி நம்பர் will not be generated for third month pregnant women. It only happen till the second month of the pregnant women. So இப்போ அப்படி பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த் முடிஞ்சு தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு ஒரு எஸ்கேபிசம் இல்லையா, சாரி என்னால பண்ண முடியாது, உங்களுக்கு நீங்க இதுல எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. So these are the problems what government sectors have. So இதுல நம்ம we work as an organization working solemnly separately without involving with the government. We try supporting this way. With involving to the government, we try generating the pick me number, which is a very big lag what happens.
So now we have planned on having camps, like pick me registration camps throughout Tamil Nadu. As an initiation, we have started with Kalpakkam. So அங்க வந்து இந்த பிக் மீ ஜெனரேட் பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேம்ப் நடத்திருக்கோம். In Tamil Nadu, if you want to very specifically tell, like we are almost the pioneer or the first organization where we work exclusively on pregnancy. Okay. So like the end to end. So that's how we have got formulated plans and ideas towards this infant death free nation akka. சூப்பர். செம்மையான ஒர்க். எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது சீரியஸாவே இவ்வளவு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Glad I'm sure this message has to reach to the people so that they could make use of ஒன்னு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற விஷயம், இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீடி பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? Yeah, very true. Yeah, so அது we have to go with this. So let me just check ஏதாவது ஒரே ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். Yeah, so video wasn't clear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஏன்னா ஏதாவது questions இருந்தா I just don't want to miss it. Sure, So sure, that's sure. reason, yeah. Yeah, there wasn't much questions illa, so it's okay. Yeah, we missed that the video konja clarity miss aanadanaala I think people have not given any questions. That's okay. But I'm just very glad that people I mean இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு கொள்கையா எடுத்து நீங்க பண்றதுக்கு பெரிய பாராட்டுக்கள். நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த மெசேஜ் ஹேஸ் டு ரீச். அண்ட் இப்ப நம்ம ஊர்ல வந்து கவர்மெண்ட்ல எழுதி தரத்துக்காகவே லெட்டர் எழுதி தரத்துக்காகவே ஒருத்தவங்க முன்னாடி இருப்பாங்கல்ல. So அந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். I'm sure people should be able to reach to you. So how they have to reach to you? Who are the people has to reach to you? அக்கா ரீச் பண்றது ஸ்கிரீனிங் they don't have to worry அக்கா. The point is like நிறைய பேர் கால் பண்ண தயக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்கிரீனிங் ப்ராசஸ்க்கே நான் தனியா ஒரு செட் ஆஃப் டீம் வச்சிருக்கேன். அவங்க பார்த்துப்பாங்க யார் ரீச் ஆகணும் யார் ரீச் ஆகணும். they are open to call if they are pregnant. pregnancy அப்படின்ற ஒரு வேர்ட் தெரிஞ்சாலே பிரிக்லேட் லாஸ் ஞாபகம் வந்தா இட்ஸ் லைக் we are very happy. So that's what we are trying to tell. இது மார்க்கெட்டிங்லாம் இல்லக்கா, we are generally telling that happening. So phone number யூஸ் பண்ணலாம் 9600432255 very generally. That's the only number we have got on the organization. Like they can any platforms, Insta, Facebook, they want to get in touch, yes they can get in touch. அது இல்லாம to the people who have ground level நம்ம சொல்லப்படுறதான peopleக்கு brochures, pamphlets மூலமா we are trying to reach them throughout possible. So yeah, so அப்படிதான் they just contact us. Okay. Yes, and I think Srinidhi, Solomon Rajalam vandanga, they were there in the panel and they have just left, leaving your blessings உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. We couldn't just give the video on பண்ணி வைக்க முடியல. We have AG Nidya, Nyadya, Gautam and Bhuvaneshwar with us. So if anyone has any questions, they could just ask. Akka, that's the mama who is here. Age Nidya is the mama who is here who wants to open that Vandavasi library. Oh, okay. So he's a very big inspiration for our family. Yeah. Okay, so let's ask them to Age Nidya sir. Hello sir. I think they've got all the answers, I guess. So நீங்க ஏதாவது இருந்தா கேளுங்க at last if you want to ask me something or yes, that was I'm really hello hello ஆகாஷ் நான் புவனா உறவுகள். அக்கா வணக்கம்க்கா, சொல்லுங்கக்கா. ஆக்சுவலா செஷன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபுல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு क्वेश्चन கேட்கிறதுக்கு எதுவும் இல்ல, பட் ஐ அம் வெரி ஹாப்பி. நீ ஆன்சர் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் அக்கா. எல்லா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமா இருந்தது போல. அங்க டெக்னிக்கலா நாங்க ரெண்டு பேருமே நாட் சவுண்டட்னு பதிவு பண்றோம். இந்த நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் பதிவு நான் சேம் பெஞ்ச் நானும் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது. சூப்பர் அக்கா. நீங்க ஏதாவது கேளுங்கக்கா. ஏதாவது இப்ப என்ன வாழ்த்து பேசுவீங்களா? பேசுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் நிறைய கேட்கணும்னு இருந்தேன், பட் நீ பேசினதுல எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. அண்ட் புனிதாக்கா நீங்க சூப்பரா ஆக்சுவலா கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ரெண்டு பேர் பேசுறதையும் எவ்வளவு கிட்டத்தட்ட இது 4th செஷன். எனக்கு 3 செஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இது முடிச்சுட்டு இது 4th செஷனா போயிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்காம சூப்பரா கொண்டு போனீங்க. ஒரு செஷன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் இப்பதான் பார்த்தேன். பட் ஆகாஷ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நிஜமா அவன் சொன்ன மாதிரிதான் இவ்ளோ ஒருத்தர் வந்து இவ்ளோ தெரிஞ்சு ஆகாஷ பத்தி பேசி நான் இன்ன வரைக்கும் கேள்விப்படல. எனக்கே தெரியாதுக்கா, அவங்கதான் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேசினாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகாஷ் பத்தி. தேங்க்யூ அக்கா. ஆகாஷ் பத்தி இல்லக்கா, இன்ஃபன்ட் டெத் ஃப்ரீ நேஷன் பத்தி.
ஆகாஷ் பத்தி. நீங்க பினிஷன் சொல்ல மாட்டேன். ஓகே சோ ஆகாஷ்னாலும் இப்போ சரி, இன்ஃபேக்ட் ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா. தேங்க் யூ சோ மச் அக்கா. சோ ஓகேடா. அக்கா Thank you. Thank you, Bhuvaneshwari ma'am. Thank you very much for the wonderful compliment. Thank you so much. அதாவது என்னன்னா லியோ வந்து என்ன நான் கேட்க வர்றது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க எப்பவுமே ஒரு பிளான் அழகா போடுவீங்கல்ல. ஏதாவது ஒரு 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 கேம்பெயின் ஒரு செமையான ஒரு கேம்பெயின் வந்து நீங்க ரெடி பண்ணுவீங்க. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு கேம்பெயினுக்கு பிளான் வச்சிருக்கீங்களா? அக்கா ஆக்சுவலா வந்து கேம்பெயின்லாம் பிளான் வைக்கலக்கா, பேர் மட்டும் பிளான் பண்ணி வச்சிட்டோம்க்கா. எப்பவுமே நம்ம சோறு வைக்கிறோமோ இல்லையோ பேர் கரெக்டா வச்சிருவோம்க்கா. அது சோறுன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஒரு சின்ன லைன் படிச்சேன். என்ன லைன் அப்படின்னா, ரிலீஜியனும் காஸ்டும் வந்து பாலிடிக்ஸும் நம்மள டிவைட் பண்ணி வச்சாலும் தட் பிரியாணி யுனைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. எக்ஸாக்ட்லி அக்கா. So that's what we are missing actually nowadays. We are actually planning first of all இது எப்படின்னா each and every volunteer will be assigned to one pregnant woman. Okay, so இப்போ ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பர்சன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஃபாலோ பண்ற பர்சனோட வயசு வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 17, 18, 19, 20. நான் இதை வந்து இங்க ஒரு டேக் லைனாவே யூஸ் பண்ண நினைக்கிறேன். நான் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் சொல்றது என்னன்னா, அந்த ஒர்க்ஸ் ஆஃப் காலிதானா உறவுகள்ல பாக்குறது என்னன்னா, they take people to the death place. ஓகே, சோ வாட் ஐ சி இஸ்னா லேபர் வார்டுக்குள்ள எந்த ஆம்பளையும் விட மாட்டாங்க. they don't send. எப்படி வந்து பிணத்துக்கிட்ட வந்து ஒரு பெண்ணை கொண்டு போய் விட மாட்டாங்களோ அது மாதிரி ஒரு பிறப்பு கிட்ட ஒரு ஆணை கொண்டு போய் விட மாட்டாங்க. சோ பிணத்துக்கிட்ட கொண்டு போய் விடுற வேலையா காலிதனா பாத்துக்கிட்டாரு பெண்ணை, நான் பிறப்பு கிட்ட கொண்டு போய் ஆணை விடுற வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். So that's what we bring all the guys to the labor ward. So each and every volunteer of us are around 16, 17 years. 17, 18, 19 வயசுல இருக்கிற பசங்களுக்கு பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்தான ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கு. ஒரு தாய்மைனா என்ன, ஒரு மதர்ஹுட்னா என்ன, அவங்களுக்கு மேல நம்ம வைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன, what basically means sex and what is basically mean as pregnancy, இத பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் உடைய ஒரு சொசைட்டியை உருவாக்குறோம் அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு நான் இதுல பர்சனலா பண்ற டேக் அவே. than the infant death free nation, the hidden agenda is we know what is pregnancy, we know what is life and importance of life. So இத நாங்க கொண்டு போற ஒரு ப்ராசஸ் என்ன பார்க்கறோம்னா, we are planning to have sessions with like 16, 17-year-old people on importance of what pregnancy is all about, and to understand and admire sex and so we have a course modulated completely. So understanding and admiring sex. So adula bracket la pregnancy potu we have this awareness campaigns which goes across India. Adukana வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. So that's the one way we are trying to bring it forward. So the other thing what we are adan and பேருக்கு understanding and admiring. So that's how we have defined it. So the next come is like mass milk manufacturing சொல்லிட்டு the triple M, where we are planning to have a milk donation camp. So அதுக்காக we are just working on it. So far it has not yet happened. So by இந்த இப்போதாங்க பிளான் பண்றோம். ஸோ அக்கா நீங்க இப்போ இதை இனிஷியேட் பண்ணலாம் நான் சொல்றேன். Platelet Laws have initiated with exclusively blood channel for pregnant women. So pregnant womenக்கு மட்டுமே வந்து ஒரு blood donate பண்ற ஒரு ஃபாரமா we are trying to come up. So far we have done இந்த லாக்டவுன் மட்டும் ஒரு 13 pregnant women உடைய blood request எடுத்து ஒர்க் பண்ணிருக்கோம். So we want to work that deeply. So when it comes to blood also, pregnant womanக்கு கடைசி நேரத்துல அவ்வளவு பெரிய நீட் இருக்கும். So blood சடனா தேவைப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. So பிரெக்னன்சிக்கான blood request மட்டுமே எடுத்து ஒர்க் பண்றதுக்காக we are separate a branch of people to work on it. So blood, milk is the other two agendas that we are trying to work on. So that's something we are trying to yes when you say about milk, it is actually கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரியல. பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ண முடியாது. தெர் வில் பி அ ப்ராப்ளம். அது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் சரி, அந்த ப்ராப்ளம் அந்த விமன் அந்த குழந்தை எவ்வளவு தூரம் கத்திக்கிட்டே இருக்கணும், தட் மதர் த ஃபேமிலி எவ்வளவு ஒரு ட்ராமாக்குள்ள போவாங்க அப்படின்றத வந்து அங்க போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்ஸ் எனக்கு தெரிஞ்ச கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேர் இன்டு திஸ் மில்க் டொனேஷன்ல இருந்தாங்க. மில்க் டொனேஷன் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வென் ஐ ஆஸ்ட் ஏன்னா எனக்கு புதுசு அப்படின்றப்ப நான் கேட்கிறப்போ ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மில்க் டொனேஷன். பிளட் எவ்வளவு தூரம் டொனேட் பண்ணது ரொம்ப முக்கியமோ அதே போல மில்க் டொனேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பீப்புள், ஃபார் த நியூ பார்ன் பேபிஸ் ஆக்சுவலி. ஸோ வாட் யூ டூயிங் இஸ் அமேசிங் ஜாப். எல்லாரும் எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஐ அம் ஷூர் it will work out. It will just help the needy. Wish you all the very best, and just come out with the flying colors. Just go with the same speed, go with the same spirit. World is yours. Okay, thank you so much, Akka. Let love rule is what we say, and thank you so much for making it rule once again. So thank you, Akka.
Okay. So any other conclusion note you would like to say before? One small conclusion is like இங்க 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 ரெண்டு பெரிய விஷயத்த நான் பார்த்தது சோஃபார் என்னன்னா, நல்லது செய்யறவங்களோ ஒண்ணு மேல தூக்கி வைப்பாங்க, இல்ல நல்லது செய்யறதை கீழே வச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி டூ கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் ஐ கம் அக்ராஸ் பர்சனலி. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லது செய்யறோமா செய்யலையா அப்படின்றத பத்தியதான பிரச்சனையே யாருக்கும் வேண்டாம். சி ஆஸ் அ சிங்கர் சிங்ஸ், ஓகே, அதை பத்தி யார் கமெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, பாடல கிடைச்சா படிச்சவங்க, இல்லாத கரெக்டா காதுல கேட்டுக்கிட்டு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சோ இதை நீங்க ஒரு தெய்வீகமான விஷயமெல்லாம் எங்களை போட்டுறவனா. வாட் ஹேப்பன்ஸ் டு தி பீப்புள் ஹூ வொர்க் ஃபார் சொசைட்டி இஸ் we are exactly like females நான் நினைப்பேன். ஒரு ஃபீமேல புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க, காடஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டில பாத்தீங்கன்னா ரொம்பவே அபியூஸ் பண்ணப்படுறதோ இல்ல ரொம்பவே கீழே தள்ளப்படுறதோ அவங்க. சோ பீப்புளுக்காக ஒர்க் பண்ற எல்லாருமே எப்படி ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளில இருந்து பாக்குற எல்லாருக்குமே இப்போ லியோ சூப்பரா, காளிதானா கிரேட்டரா, மதனா செம்ம கிரேட்டரா, சிந்துனா அப்பா கலை, புனிதாக்கா வாவ் சொல்லுவாங்க. But when it comes to the back end, right, we are not actually treated the way we want to treat it. So please don't put us into that big zone and all. We are not that great people at all. Not we. Now we're a great person. So nobody has to put us that great. And people who comment on it, I wish that they know something on it and then comment on it. So because what happens is, when we start doing something, இப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு நான் பேசுறத பத்தி, so what you do is, very good, நீ பண்ணலாம்டா, கரெக்டா. So I want to seriously mention about another lovely lady who I know is Sneha akka. So Sneha has been always a very great support for it. அழகா பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரதா கோபாலகிருஷ்ணன் அக்கா, I know like many of them would have known her as Ahana's mother. So Sharadaka is like really big, a pillar of support. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதப்போ, ஒரு ஃபார்மேட்டே இல்லாதப்போ அழக பத்தி நான் பேசும்போது புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யாருன்னா அந்த அக்கா மட்டும்தான். சோ அவங்க வந்துட்டு பண்றா தம்பி, என்ன பண்றியோ பண்றா, பாத்துக்கலாம், நான் அக்கா கூட இருக்கேன்டா அப்படின்னு சொன்னவங்க. சோ வாட் ஐ சே இஸ், பீப்புள், even though you don't understand, you don't have to put us on top or down. Just எல்லா ப்ரொஃபஷன் மாதிரியும் எல்லாரும் மாதிரியும் we are very common people and living a very common life. So that's what people I wanted to tell to the people who are trying to put good to us or bad to us is the first thing that I want to tell. And the second thing is like, எனக்கு இந்த ஃபீல்ட பத்தி மொத்தம் ஓரளவுக்கு ஏதோ தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் கால்ட் ஐ எம் டூயிங், யூ ஆர் டூயிங், ஆர் அதெல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை காசி. இட் ஆல் மேட்டர்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐம் அவைலபிள் ஃபார் எனிபடி. ஆஸ் லியோ நான் எந்த ஒர்க்கை பண்ண ரெடியாகவும் இருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பீப்புள் வாட் வி ஆர் ட்ரைங் டு ஒர்க். ஸோ இட்ஸ் நோவேர் அபவுட் த செல்ஃப் பிராண்டிங், இட்ஸ் நோவேர் அபவுட் யூ, மீ, ஆர் இந்த ரஷ்லாம் இல்லைக்கா. திஸ் இஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தட் அ பர்சன் டஸ். இட்ஸ் ரிலேட்டட் டு ஒன்லி ஹார்ட். சோ இதுல பெருசு சின்னதுன்ற விஷயமே இல்லக்கா. யார் எந்த விஷயம் பண்ணாலும் இட்ஸ் லவ்லி அண்ட் we are doing it with love. சோ இங்க கம்பாரிசனே வேண்டாம், எல்லாருமே கிரேட் தான், எல்லாருமே பெரிய ஆள் தான். சோ எனக்கு நான் பர்சனலா ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், நீ பெரிய ஆளா அப்படிலாம் கேட்பாங்க. நான் எல்லாக்கிட்டையும் இல்லைன்னு சொல்லியே பாதி நாள் போயிடுச்சு எனக்கு. ஸோ இட்ஸ் நாட், we are very common, working very common, and it's only love with what we are all running. So it's nothing big or small when it comes to social work or social life that people are trying to work. And we are not helping anybody, we're just supporting people. That's another thing which I want to share. It's not helping at all we do. Helping can be only done by God, according to me. It's like a support what we are doing to people. So we are just supporting somebody. So that's what we are trying to define here. சூப்பர். இன்னொரு விஷயம், நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் அந்த கார்ல போயிட்டு இருக்கப்போ we had a discussion about education. So don't leave that education support, whatever you wanted, you had some idea, some project in mind. So அது வந்து மேபி இந்த கோவிட் டைம்க்கு அப்புறம் how you could take it forward, you have to think, that is to channelize the people who were not able to study properly, right? So அதுதானே அந்த ப்ராஜெக்ட். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பேசிக் அப்படின்றது ஒரு பாட புத்தகத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் தொழில்முனை ஸ்கில் பேஸ்ல அவனுக்கு ஒரு இது இருக்கிறப்போ he or she will be able to ஓரளவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். we had that discussion. ஸோ இந்த அழகு அப்படின்ற இந்த இதுக்கு எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றீங்களோ, எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏதாவது டவுட்னா உங்களுக்கு தான் ஃபோன் அடிப்பேன் ஃபர்ஸ்ட். நீங்க தான் ஆகாஷ் சார், லியோ இதெல்லாம் டூ மச். நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்ல, நாங்களே சும்மா சுத்திட்டு இருக்கோம். நீங்க வேற எஜுகேஷனா புடிதா ஃபோன் அடிச்சிரோம் நானு, அவ்வளவுதான். சரி, நான் வந்து அவங்க எஜுகேஷன் கன்சல்டன்ட்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மில்க் டொனேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியறப்போ we will, otherwise I will connect with the right person. அது மட்டும் தான் என்னால செய்ய முடியும், அதுதான் என்னோட ஸ்ட்ரெngth. எனி டைம். Okay, so thank you so much for thank you so much அக்கா. And before winding up, வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு we have காளிஸ்வரன் ஐயா சாரோட கிளாஸ் மாதிரி we have காளிஸ்வரன் சாரோட classes.
from 8 to 9 p.m. அது வந்து என்னன்னா நாட்டுப்புற கலைகள் வந்து நம்ம மீட் எடுக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக எவ்ரி சண்டே இது வந்து 3rd கிளாஸா இருக்க போகுது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பி தேர் அண்ட் என்ஜாய் அண்ட் நோ அபவுட் அவர் கல்ச்சர்ல வர டான்சஸ் எல்லாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லியோ ஃபார் கமிங் Thank அண்ட் you. ஜாயினிங் வித் அஸ். தேங்க்ஸ் அ Thank you, லாட். அக்கா. நான் தான் And thanks சொல்லணும். yeah, thanks to all the இவங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. பட் ஐ couldn't switch on their video because of the low bandwidth we had. இல்ல அவங்களும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்க மாட்டாங்க டியூ டு தி பியூட்டி கான்ஷியஸ்னஸ். ஸோ Yeah. All right. Leo, wish you all the very best. You அக்கா. just come up with the flying colors. World is yours. செம்மையா நீங்க வந்து மாஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். Thank you, அக்கா. Thank you so much. Was great time, அக்கா. Bye bye, அக்கா. Bye Bye, everybody. Kana. Thank Good you. night. Yeah. Good night. Good night, அக்கா.